சென்னை கோயம்பேட்டில் தீவிரவாத இயக்கத்துடன் தொடர்பில் இருந்த அனோவர் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். உபா சட்டம் இந்திய அரசுக்கு எதிராக போர் தொடுக்க நினைத்தல் அல்லது தாக்குதல் நடத்த திட்டமிடுதல் உள்ளிட்ட பிரிவுகளில் மேற்கு வங்க போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில் கோயம்பேடு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட IAS IPS குடியிருப்பு வளாகம் அருகே கட்டுமான இடத்தில் பணிபுரிந்து வந்திருக்கிறார் இந்த அனோவர். இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் சாலமன் இணைகிறார். ஓவர் டு சாலமன், முழு விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. மேற்கு வங்க மாநிலத்தில் ஊபா சட்டம் உள்ளிட்ட தீவிரவாத அமைப்பை சேர்ந்த நபர் தேடப்பட்டு வந்த நிலையில இன்று காலை கோயம்பேட்டில் அந்த தீவிரவாதியை மேற்கு வங்க போலீசார் உதவியுடன் சென்னை போலீசார் கைது செய்துள்ளனர். குறிப்பாக இந்த சென்னை மேற்கு வங்க மாநிலத்துல இவர் பல்வேறு இயக்கங்களை தீவிரவாத இயக்கங்களை சேர்ந்தவர் என்பது தெரிய வந்துள்ளது. இவர் தேடப்பட்டு வந்த நிலையில முதல் குற்றவாளியானது கைது செய்யப்பட்ட நிலையில இவரது செல்போன் லொகேஷனை வைத்து இவர் சென்னையில் தங்கி வருவது தெரிய வந்ததை அடுத்து மேற்கு வங்க மாநிலம் போலீசார் இங்கு அவரை கைது செய்தனர். அவரது பெயர் விசாரணையில அனோவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. இவர் மேல ஏற்கனவே ஊபா சட்டம் இந்திய அரசுக்கு எதிராக போர் தொடுக்க நினைத்தல், தாக்குதல் நடத்த திட்டமிட்டுதல் உள்ளிட்ட பிரிவின் கீழே மேற்கு வங்க போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக தேடப்பட்டு வந்த நிலையில அவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில இவர் அன்சார் அல் இஸ்லாம் என்ற தீவிரவாத அமைப்புல தொடர்புடையவராகவும் அதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய நபராகவும் தெரிய வருவது. மேலும் இந்த இயக்கமானது அல் கொய்தா போன்ற தீவிரவாத அமைப்பிற்கு ஆதரவாக இந்த இயக்கம் செயல்பட்டு வருவதும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்தது. குறிப்பாக இவர் கடந்த 1.5 மாதத்திற்கு முன்னதாக இவர் தலைமறைவான நிலையில சென்னை IAS IPS குடியிருப்பு வளாகத்துல அருகே இருக்கக்கூடிய கட்டுமான வளாகத்துல இவர் பணிபுரிந்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. மேலும் கடந்த 1.5 மாதங்களாக இவர் அங்க இருக்கக்கூடிய பகுதியில இஸ்திரி பெட்டி செய்யக்கூடிய பணியில ஈடுபட்டு வந்திருப்பதும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கைது செய்யப்பட்ட இவர் மீது தற்போது ஊபா சட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகள் கீழ் நிலுவையில் உள்ளதால் உடனடியாக மேற்கு வங்க போலீசார் இவர் இங்க டிரான்சிட் வாரண்ட் பெற்று அதன் பின்பாக மேற்கு வங்க மாநிலத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகின்றனர். மேற்கு வங்க மாநிலத்துல தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்த நபர் சென்னையில தங்கியிருந்து கடந்த 2 மாதங்களாக பணியாற்றி வரும் சம்பவம் தற்போது கைதுபட்டிருக்கிற சம்பவமா பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.